அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக பல வங்கிகள் ஏப்ரல் 1 முதல் தங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் கொள்கையை மாற்ற உள்ளன. பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பதற்கான வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. புதிய விதியின் கீழ் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 முறை மட்டுமே பிற வங்கியின் ஏடிஎம்மில் இருந்து இலவசமாக பணம் எடுக்க முடியும். இந்த நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி மே 1 முதல் ஏடிஎம்களில் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 23 கட்டணமாக வசூலிக்க வங்கிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது. தற்போது வாடிக்கையாளர்களிடம் இலவச பரிவர்த்தனை வரம்பை கடந்த பிறகு ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 21 வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு மாதத்தில் 5 முறை ஏடிஎம்மில் இருந்து பணத்தை இலவசமாக எடுக்கலாம். அதற்கு பின் ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுத்தால் மே மாதம் முதல் 23 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். மறுபுறம் வேறொரு வங்கியின் ஏடிஎம்ஐ பயன்படுத்தினால் மெட்ரோ நகரங்களில் ஒரு மாதத்தில் அதிகபட்சம் 3 இலவச பரிவர்த்தனைகளையும், மெட்ரோ அல்லாத நகரங்களில் அதிகபட்சம் 5 முறையும் இலவசமாக பணம் எடுக்கலாம். இலவச பரிவர்த்தனைகளின் வரம்பை தாண்டிய பிறகு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 23 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அடுத்த அறிவிப்பாக ஏப்ரல் 1 முதல் பயனர்கள் தங்கள் மொபைல் எண்களை புதுப்பிக்கவில்லை என்றால் வங்கி சேவைகளுக்கான அணுகலை இழக்க நேரிடும். தங்கள் மொபைல் எண்ணை மாற்றி அதை தங்கள் வங்கியில் புதுப்பிக்காதவர்கள், தங்கள் வங்கிக்கு தெரிவிக்காமல் தங்கள் எண்ணை செயலிழக்க செய்த பயனர்கள், பழைய எண்கள் வேறொருவருக்கு ஒதுக்கப்பட்ட யூபிஐ பயனர்கள் ஆகியவர்களுக்கு இது முக்கியமானது. அழைப்புகள், செய்திகள் அல்லது பிற சேவைகளுக்கு பயன்படுத்தப்படாத செயலற்ற எண்களும் அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மொபைல் எண் நீண்ட காலமாக செயலற்றதாகவோ அல்லது பயன்படுத்தப்படாமலோ இருந்தால் யூபிஐ கட்டணங்களை இழப்பதை தவிர்க்க ஏப்ரல் 1, 2025க்கு முன் அதை உங்கள் வங்கியுடன் புதுப்பிக்க வேண்டும். இந்த மாற்றங்கள் ஏன் தேவை? யூபிஐ உடன் இணைக்கப்பட்ட செயலற்ற மொபைல் எண்கள் பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. பயனர்கள் தங்கள் எண்களை மாற்றும் போது அல்லது செயலிழக்க செய்யும் போது அவர்களின் யூபிஐ கணக்குகள் பெரும்பாலும் செயலில் இருக்கும். இதனால் அவர்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. மீண்டும் ஒதுக்கப்பட்டால் மோசடி செய்பவர்கள் நிதி பரிவர்த்தனைகளுக்கான அனுமதியை பெறலாம். இதை தடுக்க இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் கட்டளைப்படி வங்கிகள் மற்றும் கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் போன்ற கட்டண பயன்பாடுகள் இப்போது யூபிஐ அமைப்பில் இருந்து செயலற்ற எண்களை அகற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.